ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு யுவன் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான கோவிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஆமாங்க, இந்த கோவில் ரொம்பவே ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம போக போகிறது சென்னை திருவான்மியூரில் இருக்கிற பாம்பன் சுவாமிகள் கோவில் தாங்க. இதை வந்து திருவான்மியூர் அப்படின்னு எல்லோரும் சொல்ல மாட்டுறாங்க, பெசன்ட் நகர்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் பின்கோட் திருவான்மியூர். இந்த கோவில் போகிற ரூட் எல்லாமே இப்போ வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போது மெட்ரோலாம் போகிறதுனால ரூட்லாம் கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு என்னென்னா, பிரச்சனை அப்படின்னு போகிறவங்களுக்குலாம் இவர் வந்து மிராக்கிள் ஏற்படுத்துகிறாருங்க லைஃப்பில். ஈவன் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து காலில் எலும்பு வளர்ந்துருந்தது. இவர்கிட்ட போய் வேணுனோடனே அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். ஈவன் பாம்பன் சுவாமிகள் லைஃப்லேயும் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குங்க. இவர் காலில் ஒரு வாட்டி வண்டி சக்கரம் ஏறி இவர் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. அப்போ இவர் சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்தப்போ டாக்டருங்க எல்லாருமே உங்களுக்கு வயசு ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த எலும்பு முறிவு பிரச்சனையே சரியாகாது அப்படின்னு சொல்லி கை வீழ்ச்சிட்டாங்க. ஆனால் இவர் வேண்டிட்டு படுத்துட்ருக்கும் போது இவரோட பெட்டில் முருகர் வானத்தில் மயூர சேவையில் வந்து இவர் காய்ச்சி கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணியிருக்காருங்க. அது எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம். இந்த கோவிலில் நிறையா பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தான் வராங்க. கை கால் வலி, எலும்பு பிரச்சனை, கால் எலும்பு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வராங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே சீக்கிரம் சரியாகி தராரு பாம்பன் சுவாமிகள். இவர் திருப்புகளை உலகம் முழுக்க பரப்பியிருக்காங்க பாம்பன் சுவாமிகள். அது மட்டும் இல்லாமல் இவர் நம்மளுக்கு நிறைய பந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. சஸ்திரபந்தம், ரதபந்தம், நாகபந்தம், இன்னும் நிறையா பந்தங்கள் சொல்லலாம். இது எல்லாமே பாம்பன் சுவாமிகள் தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க. இந்த கோவிலுக்கு போகிற எல்லாருமே ஒரு 5 நிமிஷமாவது கண்ணை மூடிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போகிறது இல்லைங்க. அது இந்த கோவிலோட சிறப்புனே சொல்லலாம். அப்புறம் இந்த கோவிலில் நான் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தேன்னா, இந்த கோவிலில் நிறையா பறவைங்க, புறாக்கள், கோழிங்க, நாய்ங்க எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த ஜீவன்கள்லாம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணுறதும் இல்லை, அந்த ஜீவன்களையும் மனுஷங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது ஒரு மிக சிறப்பான விஷயங்க இந்த கோவிலில். இந்த கோவில் ரொம்பவே க்ரீனரியாக அமைதியாகவே இருக்கும். இந்த கோவில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க ரீசெண்டாக. நானே இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நாங்கள் திடீர்னு சாட்டர்டே இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சடன் பிளான் பண்ணிட்டு தான் போனோம். இந்த கோவிலில் வந்து அவரோட புராணங்கள் அது எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க சைட் பை சைடு. இது எல்லாமே நம்ம வாசிக்கலாம். நம்மளுக்கு வாசிக்க இப்படி ஒரு மகானான்னு யோசிப்போம். இங்கே தான் அது கருவறை இருக்குது. நான் கருவறை கிட்டே ஃபோட்டோ எடுக்கிறேன், எனக்கு எடுக்கக்கூடாதுன்றதுனால. நான் சொன்ன மயூர சேவை கதை கூட இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கோவிலில் மகான் அப்படின்னு சொல்கிறது பாம்பன் சுவாமிகள்னால், அவர் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வந்திருக்காருங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லோரும் ஒரு வாட்டியே இந்த கோயிலுக்கு போகணுங்க. உங்கள் லைஃப்லேயும் மிராக்கிள் ஏற்படுங்க. தேங்க்யூ.